அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஜியோவோட F320 மாடல் சார்ஜிங் பின் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பாட்டம்லேயே ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு பாட்டம்லேயே ஹீட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மைக்கு ஹீட் ஷீல்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மைக் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் மைக்கு ஹீட் ஷீல்டு போடலனா கூட எதாவது செலோ டேப் எதாவது ஒட்டிங்க. இங்கே பாருங்கள், பாட்டம்லேயே ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். சார்ஜிங் கனெக்டரை கொஞ்சம் சால்ட்ரிங்லாம் வச்சு செட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் பாட்டம்லேயே ஹீட் பண்ணி வைக்க போகிறேன். ஆனால் பாட்டமில் ஹீட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் முன்னாடி பார்த்துக்கணும், ஏதாவது காம்பனண்ட் இருக்கான்னு. காம்பனண்ட் இருக்கிற ஃபோனில் நீங்கள் பாட்டமில் ஹீட் பண்ணி வைக்க முடியாது. பாட்டமில் ஹீட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சார்ஜிங் கரண்ட் சீக்கிரமாக அந்த ஆடி பிடுங்கிட்டுலாம் வராது சீக்கிரத்தில். நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் மைக் கிட்டே போயிடக்கூடாது ப்ளோயரு. நீங்கள் அதே இடத்துலையே வச்சு ஸ்டேபிளாக வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா வந்துடும். ப்ளோயரில் வச்சுட்டு அப்புறம் நான் சால்ட்ரிங்கில் கொஞ்சம் சரி பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் பாட்டமில் ஹீட் பண்ணி வைக்கும்போது சீக்கிரம் எடுத்துகிட்டுலாம் வராது, பக்காவாக இருக்கும். கொஞ்சம் மேலே நம்ம சால்ட்ரிங்கை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சால்ட்ரிங் பேஸ்ட்டு போட்டு கிளியர் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்ரிங் வைக்கணும். ஜியோ ஃபோன்லாம் நல்லா சால்ட்ரிங் வச்சா தான் சார்ஜிங் ஏறும், இல்லை ஆன் பண்ணுற பிறகு சார்ஜ் ஏறாது. நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணாமல் சார்ஜ் போட்டு காமிக்க போகிறேன். ஏன்னா ஜியோ ஃபோன் அப்படிலாம் ஏறும். ஏன்னா நம்ம பேக் பண்ணிட்டு செக் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணாமல் சார்ஜிங் பண்ணி ப்ளக் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். ஆனாலும் நம்ம பேட்ரி போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணோம். சில ஃபோனில் பேட்ரி போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணும்போது ஏறாது, இப்படி நார்மலாக ஏறும்போது ஏறும். அப்படி நம்ம ஏறினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ட்ராக்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஏறும். இப்போ ஆன் பண்ணிட்ட பிறகு ஏறுதான்னு பார்க்கணும். ஏன்னா சில மாடலில் ஜியோவில் ஆன் பண்ணுற பிறகு ஏறாது. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சால்ட்ரிங் நல்லா வச்சா போதும். ட்ராக் எல்லா ட்ராக்குமே இருக்கணும். அந்த 4 ட்ராக்குமே கரெக்டாக வைக்கணும். 5ஆவது ட்ராக் ஒன்று வைக்கலன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏறுது, பக்காவாக ஏறுது, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாட்டமில் ஹீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.